ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து 7 லட்சத்துக்கு வந்து இடம் வாங்கியிருக்கோம். அது பற்றின டீட்டெயில்ஸும், அப்புறம் ஒரு இடம் வாங்கினோம் அப்படின்னா அதில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படியெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் விலை வந்து அதிகமாக ஏறிடுச்சு. அதை பற்றியும் இன்றைக்கான வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங் அப்டேட், மணி சேவிங் அப்டேட் எல்லாமே நிறைய வீடியோஸாக போட்டிருக்கோம். வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேஸ் கூட நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த எல்லா வீடியோஸையும், ஓல்டு வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி தெரியாதவங்க கூட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். தங்கத்தோட விலை வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சத்தை வந்து பெற்றிருக்கு. நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், கோல்டு ரேட் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது போலவே வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி 1 கிராம் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7,905 ரூபாய். இது வந்து இத்தனை நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து 1 கிராம் வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 107 ரூபாய். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை. ஒருத்தரும் வந்து கோல்டு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது கோல்டு ரேட்டு. ஸோ கோல்டு சேவிங்ஸை வந்து தொடர்ந்து செய்யுங்க. நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டு தான் வந்து நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியாக வாங்குறத விடவே எது பெட்ரு அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக வாங்கிக்கோங்க, கோல்டு பாராக வாங்கிக்கோங்க. சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்னைய ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. பட் கோல்டு ஜுவல்லரினா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. வாங்கின கடையிலே கொடுத்தா கூட இத்தனை % கழிச்சிக்கிட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து பணம் வந்து கொடுப்பாங்க. ஒருத்தரும் வந்து கோல்டு சீட் வந்து போடுங்க. ஏன்னா நார்மலாக நம்ம கடைக்கு போய் எடுக்க போனோம்னா செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு கணக்கு போட்டு போவோம். பட் நகை கடைக்கு போய் நம்ம எடுக்க போனால் தான் தெரியும் அன்னைக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம போட்ட கணக்கை விட அதிகமாக கொடுக்குறோன்னு. ஸோ நமக்கு எதில் லாபம்னா கோல்டு சீட் போட்டு எடுத்தோன்னா லாபம். ஸோ நம்பிக்கையான கடையாக பார்த்து கோல்டு சீட் வந்து போடுங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நிறைய நகை செய்கிறோம். செய்கூலி சேதாரமே இல்லாமல் கோல்டு சீட் போட்டு நம்ம வந்து நகை வந்து எடுக்க முடியும். நாங்கள் இடம் வந்து வாங்கிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. 7 லட்ச ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். நான் சொல்கிறது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செலவோடு வந்து எனக்கு வந்து 7,20,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இடம் மட்டும் வந்து 6,80,000. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு நிறைய கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 7,20,000 வந்து வந்துடுச்சு. நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறது சிட்டியா வில்லேஜா அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லேஜில் தான் வந்து இடம் வந்து வாங்கியிருக்கோம். இருந்தாலுமே வந்து அந்த வில்லேஜில் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து இடத்தோட ரேட் வந்து போகுது. நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகுமான்னு பார்க்கணும். நம்ம ஏன்னா இடத்துல போடுற காசு வந்து என்றைக்குமே வீணாகாது. தங்கத்தில் போடுறதும் இடத்துல போடுற காசும் நம்மளுக்கு என்றைக்குமே வீணாக போகிறதில்ல. என்றைக்காக இருந்தாலும் அது வந்து நல்ல ரேட்டுக்கு போக போகுது. அதுவுமே நாங்கள் வாங்கியிருக்க இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெவி காம்படிஷன் உள்ள இடம் தான் வாங்கியிருக்கோம். நம்மளோடது பார்த்திங்கன்னா நல்ல வந்து லென்த் வந்து அதிகமாக இருக்கும். பட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அகலம் வந்து கம்மியாக இருக்கும். நீளம் அதிகமாகவும் அகலம் வந்து கம்மியாகவும் இருக்கும். நாங்கள் வாங்கியிருக்க பர்பஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடை கட்டுற ஐடியாவில் தான் வந்து வாங்கியிருக்கோம். அதே இடத்துல வந்து சின்னதாக வீடு வந்து போடலாம் அப்படின்னு தான் பிளான் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம். நான் வாங்கியிருக்கிறதே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடு இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு இன்கம் வர மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கடை கட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வாடகைக்கு விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிராமத்தில் இருந்தாலுமே இப்போ வந்து வாடகைக்கு வந்து வராங்க, இல்லை ஒத்திக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சின்னதாக வீடு கட்டி நம்ம வந்து வாடகைக்கு விடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் வந்து வர்ற மாதிரி நீங்களே ஏற்படுத்திக்க முடியும். அப்படியே இல்லைனாலும் நம்ம வந்து வில்லேஜில் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட சிட்டியில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதை வாடகைக்கு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து வாடகை வந்து கிடைக்கும். நமக்கு போதுமான அளவு இருந்துச்சுன்னா அந்த வில்லேஜ் வீட்டில் நம்மளே வந்து தங்கிக்கலாம். ஸோ வந்து நாங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான், கடை கட்டுறதுக்காக தான் வந்து நாங்கள் அந்த இடம் வந்து வாங்கியிருக்கோம். இடம் ரிஜிஸ்டர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் தேதி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து 10ஆம் தேதி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து அன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து பார்த்ததில் 3 வந்து 10 விடவே நல்லா தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து 3ஆம் தேதியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு.
நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மறுநாளே வந்து பத்திரம் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து அந்த பட்டா வந்து 10 நாளில் வந்து ஆன்லைனில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஏறிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி பணம் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இடம் வாங்குறதுக்கு நான் வந்து கொஞ்சம் நகையை வந்து சேல் பண்ணிட்டேன். என்னென்ன நகையை விற்றுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெகுலராக நான் டெய்லி வியருக்கு ஒரு 3/4 பவுன் செயின் ஒன்று போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட்காக எடுத்தது தான். அவங்க வந்து லென்த்து கம்மியாக இருக்கிறனால என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த செயின் நான் ரெகுலராக வியர் பண்ணியிருந்தேன். அந்த 3/4 பவுன் செயினை வந்து என்னோடய அம்மாக்கிட்டே வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ வந்து எங்கள் அம்மா அன்னைய ரேட் போட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 4 பவுன் செயின் ஒன்று ரீசெண்டாக தான் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த நகையை வந்து நாங்கள் இடம் வாங்கினோம் இல்லையா, அவங்கக்கிட்டே வந்து கொடுத்தாச்சு. அப்படியே அன்னைய ரேட்டுக்கு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து செய்கூலி சேதாரம் வந்து ஜிஎஸ்டி அது மட்டும் தான் வந்து நஷ்டமாச்சு. மற்றபடி வந்து எங்களுக்கு அன்னைய ரேட்டுக்கு போயிட்டு பட் வந்து நாங்கள் கடையிலலாமும் விசாரித்தோம். வாங்கின கடையிலே 4% 5% லெஸ் பண்ணிப்போன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எது லாபமோ அதை தானே செய்யணும். ஸோ நாங்கள் விற்றது மாதிரி நீங்கள் யாராவது நகையை விற்கணும்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்னைய ரேட்டு கிடச்சிரும். உங்களுக்கு அதிகமாக வந்து லாஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரியே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்சவங்கக்கிட்டே வந்து நகையை வந்து சேல் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு லாபம் இருக்குது. மற்றபடி நம்ம வேறு யார்கிட்டையாவது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெவி லாஸ் தான். அதை நகை கடையிலையோ இந்த மாதிரி ஒரு சில ஃபினான்ஸ்லலாம் வாங்குறாங்களே அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4.25 பவுன் வந்து இந்த இடத்துக்காக விற்றுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கையில் சேல்ரி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து போட்டோம். பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து நகையை தான் வந்து அடகு வச்சோம். என்னென்ன நகையெல்லாம் அடகு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள்ஸ் வந்து தனியாக நாங்கள் வந்து பிரித்து தான் வச்சுருக்கோம். எப்படிலாம் ஈஸியாக வந்து திருப்ப முடியுமோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம். ஒரு 1.5 பவுன் வளையல் வந்து விற்கிறதா இருந்தோம். ஸோ விற்க வேணாம், விற்றோன்னா 90,000 தான் கிடைக்கும். அதுக்கு அடகு வச்சாலே நம்மளுக்கு 65,000 கிடைக்கிறங்கிறப்போ ஸோ அதை ஓகே திருப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த வளையலை வந்து அடகு தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 பவுன் மாலை அது எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து அந்த 3 பவுன் மாலை தோடு எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றா தான் வைக்கலான்ட்டு இருந்தோம். ஸோ திருப்ப கஷ்டமாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதையும் வந்து தனித்தனியாக பிரித்து தோடெல்லாம் ஒரு செட்டாகவும் 3 பவுன் மாலையை மட்டும் ஒரு செட்டாகவும் வந்து அடகு வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் நான் திருப்பறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வைக்கல, நகை அடகு வச்சது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க்கு. இந்த டைம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து நான் அடகு வச்சுருக்கேன். எப்படியெல்லாம் வந்து ஈஸியாக திருப்ப முடியுமோ அது மாதிரியே தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஒருத்தரும் நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா அடகு வைங்க. ஏன்னா நம்ம அடகு வச்சா மீட்க முடியுமா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம என்றைக்குமே லேண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்பி. ஆனாலும் என்ன ஒன்றுனா கரெக்டாக இருக்கான்னு ஈஸி அது மாதிரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி உங்கள் ஊர் விஓட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நாங்கள் அப்படி தான் எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே வந்து ஓகே சொன்னோம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சொன்னது போலவே நீங்கள் கடை அதே மாதிரி வீடு இந்த மாதிரி நிறைய வந்து ஒரே ஒரு இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தான் வந்து வழிவகுத்துக்கணும். ஒரு இடம் வாங்கியிருக்கோன்னா அதை அப்படியே போட்டு வச்சுருக்க வேணாம். அவங்களால இப்போ வீடு கட்ட முடியலனா கூட சின்னதாக ஒரு 75,000 அது மாதிரி செலவு பண்ணி இந்த கல்லெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வீடு மாதிரி கட்டுறாங்களே அதுவுமே ஒரு 10-15 வருஷம் இருக்கும். ஸோ அதுபோல் நீங்கள் கடைலாம் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் பிளானு. நான் வந்து கட்டுறப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட்லாம் எவ்வளோ ஆச்சு என்ன இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஐடியா வந்து கிடச்சிருக்கும். நாங்கள் இப்படி தான் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு இடம் வந்து வாங்கினோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.